நான் பேப்பரில் ஆட் பார்த்தேன். இதில் வருது பாருங்க, உங்கள் வீடு தேடி வரும் அரசு. யார் இருக்கார்? உங்கள் வீடு தேடி வரும் அரசு. இந்த கார்னரில் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதுவே முதல்ல தவறு. இதில் பார்த்தீங்கன்னாக்க இவர் இப்போ உயிரோடு இல்லை, இவர் முதலமைச்சர் கிடையாது. இவருடைய புகைப்படத்தை கொண்டு விளம்பரம், நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு விளம்பரம் செய்வதற்கு அவசியம் என்ன? இவங்க வீட்டு சொந்த சொத்தா? இங்கே சொன்ன மாதிரி தமிழக அரசினுடைய சம்பளம் வந்துருச்சு, இதோடு நிறுத்திட வேண்டியதானே? எதுக்கு இவர் இங்கே ஃபோட்டோ போட்டாங்க? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஈவன் இது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் விதிமீறல் அவசியம். உங்களிடம் ஸ்டாலின் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் முக்கியம். இப்போ ஸ்டாலின் வந்து தனியாக பண்ணுறாரா? அவருடைய பணத்திலேருந்து பண்ணுறாரு, இல்லை அவங்க குடும்ப அறக்கட்டளை ஏதாவது வச்சுருக்கா அதுலேருந்து பண்ணுறாரா? ரைட்டு. உங்களுடன் முதலமைச்சர் எங்கே போனார்? அஜித்குமார் இறக்கும்போது அவருக்கு வீட்டுக்கு போனாரா? உங்கள் கூட இருக்க அந்த குடும்பத்தை தாயை பார்க்க போனாரா? ஃபோன் தானே பண்ணார். ஏன் அங்கே போகல? இன்றைக்கி திருவள்ளூர் கோயிலில் ஊரில் வந்து ஒரு குழந்தையை கடத்திக்கிட்டு போய் பாலியல் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தை போய் உடனே உங்களோட இருக்கேமா அப்படின்னு ஓடினாரா? இல்லை. அது எதுக்கு இந்த டைட்டில்? 10,000 முகாம்கள். இதில் வந்து நகர்ப்புறம் 13, 43 சேவைகள், ஊரகம் 15, 64, 46. இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் பயன்பெறட்டும் தான். ஏன் பயன்பெறல? எத்தனால இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ 5வது வருஷம், இது 3வது டேர்ம். ஆல்ரெடி இருந்திருக்காங்க 1967. அப்போ இத்தனை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க? இந்த கேம்ப் நடந்தது தான் பிரச்சனையா, இல்லை இது உங்களுடன் ஸ்டாலின் இந்த பேர் போட்டது தான் பிரச்சனையா? இதுவும் பிரச்சனை. கேம்ப் நடத்துறது பிரச்சனை இல்லை, ஊரை ஏமாத்துறாங்க. மக்களுக்கு பயன் இல்லை, அதில் சில தரப்பட்டவர்கள் பயனடைய போறாங்க. இது ஒரு பெரிய ஊழல் சொல்லலாமா? சொல்றேன்னு பெரிய ஊழல் வெளியில வரப்போம். ஓரணியில் நாம்னா கேட்ட எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறீங்க. எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டு ஆட்சி எதிர்கட்சி எங்க இருக்கும்? வீடு தோறும் மக்களை போய் பார்க்க போறாங்க. பார்த்துட்டு அவங்கள்ட்ட பக்கத்துல இருந்து சொல்லி வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் மெம்பர்ஷிப் பார்க்கறதா, மொபைல் வாங்குவாங்க. இது தனி மனிதனுடைய பிரைவேட் டிராவலிங் பிரைவசி அகேன்ஸ்ட் இல்லையா? பாஜக வந்து என்ன பண்ணாங்க, மும்மொழி கொள்கையில் வந்து குழந்தைகள்கிட்ட எல்லாம் விருப்பப்பட்டா கையெழுத்து கேட்டாங்க. அந்த முகாம் நடத்தினதுக்கு போலீஸாரை வச்சு அடக்குமுறை செஞ்சு பண்ணக்கூடாதபடி பண்ணாங்க. அப்போ வந்து அது கொடூரத்தை காட்டின திமுக இப்போ எப்படி அவங்க வந்து கேடஸ் அனுப்புவாங்க? அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 20 தான். இன்னைக்கு 40 நோக்கி ஓடுறேங்கிறாங்க. 40 நோக்கி ஓடுறேன்னா இதாக பண்ணியிருக்கணும், பண்ணாதான் மெம்பர்ஷிப் ஆவாங்க. பண்ணலை, அதெல்லாம் முகாம் ஒன்று போடுவோம், ஒரு ஏமாற்றுவோம். மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி எப்படி ஆட்சியில் அமரணுங்கிறதுல கை தேர்ந்தவோ இந்தியாவிலே இருக்கிற கட்சி எதுனா திமுக. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்தை சேர்ந்த நளினி ஸ்ரீ அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சகோதரர். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து 2-3 நாட்கள் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்தாலுமே 10,000 சிறப்பு முகாம்கள் வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கவே. மக்கள் எல்லா பக்கமே போயிட்டு அட்டன் பண்ணுறாங்க, எல்லாமே இருந்தாலும் ஏன் இந்த ஒரு 8 மாதம் 9 மாதம் முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி ஏன் அதை பண்ணணும்? இது வந்து உண்மையிலே மக்களுக்கு பயன்பாட்டுக்காக பண்ற விஷயமா, இல்லை இது அரசியல் நோக்கம் இருக்கா? இதுலையும் எனக்கு சிரிப்பு வருது. மக்கள் வந்து நிறைய கூட்டம் போறாங்க, பயனடைகிறாங்கன்னு. பாவம் மக்களை நம்ம பரிதாபப்படுறோம். ஏன்னா உண்மையா பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு அவங்க வெயில் அழக்கடிக்கிறாங்க? ஏன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களிடம் ஸ்டாலின், அது ஒரு ப்ரோக்ராம். அடுத்தது நான் பேப்பரில் ஆட் பார்த்தேன். இதில் வருது பாருங்க, உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. யார் இருக்கார்? உங்கள் வீடு தேடி வரும் அரசு. இந்த கார்னரில் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதுவே முதல்ல தவறு. ஏன்னாக்க உங்கள் வீடு தேடி அரசு வந்து கலைஞர் கிடையாது. இப்போ கலைஞர் இஸ் நோ மோர். ஓகே. 2வது, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அதாவது ஒரு மாநில அரசு விளம்பரம் கொடுக்கறது ஒரு செய்தி பத்திரிகையிலனாக்க அந்த இது என்னன்னாக்க திட்டங்களை பற்றி சொல்லுது. திட்டங்களை சொல்லும்போது இறையாண்மைப்படி மத்திய அரசு திட்டங்களை செயலாக்க வேண்டியது மாநில அரசு. எனவே அந்த மாநில அரசு என்ன செய்யணும், அந்த மாதிரி இது விளம்பரம் கொடுக்கறச்ச உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அப்பொழுது இருக்கிற மாண்புமிகு குடியரசுத் தலைவர், மாண்புமிகு பாரத பிரதமர், அந்த மாநிலத்துடைய தற்போதைய மாநில முதலமைச்சர்
இவங்க வச்சு போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இவர் இப்போ உயிரோடு இல்லை, இவர் முதலமைச்சர் கிடையாது. இவருடைய புகைப்படத்தை கொண்டு விளம்பரம், நம்மளுடைய வரி பணத்தை கொண்டு விளம்பரம் செய்வதற்கு அவசியம் என்ன? இவங்க வீட்டு சொந்த சொத்தா, இல்லை கலைஞருடைய கையில் பணத்திலேருந்து பண்ணுறாரா, இல்லை ஸ்டாலின் அவங்க குடும்பத்திலேருந்து அறக்கட்டளையிலேருந்து பண்ணுறாங்களா? அப்படி இருந்தால் போடுங்க. அப்போ கூட நீங்கள் அரசுங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. இப்போ அங்கே அரசுன்னு பயன்படுத்துகிறப்ப இவர் வந்து போட்டது தவறு. ஏன்னா எல்லா திட்டங்களையும் தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. நகர்ப்புறம் கிராமப்புறம் தான் சொல்லியிருக்காங்க முகாமில். அப்போ இருக்கிறதே நகர்ப்புறங்கிறது வீடு கட்டும் திட்டமும் இருக்குது. பிரதம மந்திரியுடைய ஆவாஸ் யோசனா, பிரதம மந்திரி மத்திய அரசனுடைய 70%, இது மாநில அரசனுடைய 30%. அதான் ஸ்கீமோட பேஸு. அப்போ மத்திய அரசனுடைய பங்கீடு வரச்சே, எந்த பங்கீடு இருந்தாலும் சரி, மாநில அரசு மத்திய அரசாக இருந்தாலும் வரி செலுத்துகிறாங்க இல்லையா, வரி பணத்திலேருந்து செயலாக்கப்படுகிறது. அதனால் அது அரசுகளை தான் பிம்பமாக காட்டணும் தவிர, இங்கே சொன்ன மாதிரி தமிழக அரசனுடைய சம்பளம் வந்துருச்சு, இதோடு நிறுத்திட வேண்டியதானே? எதுக்கு இவர் இங்கே ஃபோட்டோ போட்டாங்க? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஈவன் இது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் விதிமீறல் அரசம். இவங்களுக்கு ஒரு லீகல் குழாம் இருக்குது. என்ன சொல்லுது? கவர்னர் லேட் பண்ணுறாரு, கேஸை போடு, ஒப்புதல் வரல, அதுக்கு ஹைகோர்ட்னு 40-50 லட்சம் செலவழித்து ஓடுது. ஏன் அந்த லீகல் குழாம் வந்து இந்த குழுக்கிலேயே சட்ட நிபுணர் குழு அது அவர்களுக்கு புத்திமதி சொல்லலையா? இது தவறான அணுகுமுறைன்னு இல்லை சொல்லியும், இல்லை எங்கள் அப்பாவை தான் நாங்கள் முன்னிலை நிறுத்துவோம் அப்படின்னு செய்கிறது எந்த விதத்தில் குடியரசு நாட்டில் ஏற்றுக்கொள்ளப்படும்? நான் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனோட ஃபோட்டோவும் போட்டோமே, அதையும் வேணாம். ஒரே ஒரு சின்ன விஷயம், எத்தனையோ பேர் இராணுவ வீரர்கள் இறக்குறாங்க, அவர்களுடைய ஃபோட்டோ போடுறதுனால அது நாட்டுக்கு மரியாதை இல்லை. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்படின்னா இவங்க என்ன, உங்கள் குடும்பம் இதை நம்ம பணத்தை வச்சு இது போட்ட இது வன்மையாக கண்டிக்கிறோம், அதை விட்டுடுங்க. அடுத்தது கேட்டீங்க, உங்களிடம் ஸ்டாலின் வந்து போட்டிருக்காங்களே, இதுதான் முக்கியம். இப்போ இந்த உங்களிடம் ஸ்டாலின்ங்கிறது எப்படி பொருந்தும்? ஸ்டாலின் வந்து தனியாக பண்ணுறாரா? அவருடைய பணத்திலேருந்து பண்ணுறாரு, இல்லை அவங்க குடும்ப அறக்கட்டளை ஏதாவது வச்சுருக்கா அதுலேருந்து பண்ணுறாரா? இவர் என்ன போட்டிருக்கணும்? உங்களுடன் முதலமைச்சர். ரைட்டு, உங்களுடன் முதலமைச்சர் எங்கே போனார்? அஜித்குமார் இறக்கும்போது அவருக்கு வீட்டுக்கு போனாரா? உங்கள் கூட இருக்க அந்த குடும்பத்தை தாயை பார்க்க போனாரா? ஃபோன் தானே பண்ணார், ஏன் அங்கே போகல? அதே மாதிரி நவீன் ஒருத்தர் இறந்தார், மிஸ்டீரியஸ் டெத்து, அந்த குடும்பத்தை போய் பார்த்தாரா? இல்லை. அப்புறம் ஒரு சிறு குழந்தைகள்லாம் பாலியல் தொந்தரவு காலம். இன்றைக்கி திருவள்ளூர் கோயிலில் ஊரில் வந்து ஒரு குழந்தைய கடத்திக்கிட்டு போய் பாலியல் பண்ணியிருக்காங்க. அந்த குடும்பத்தை போய் உடனே உங்களோட இருக்கேமா அப்படின்னு ஓடினாரா? இல்லை. அது எதுக்கு இந்த டைட்டில்? அப்போ விளம்பர பலகைகளுக்கு மத்திய அரசில் கொடுக்கப்படுற திட்டங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் டைவெர்ட் பண்ணி தன்னை ப்ரமோட் பண்ணுறது, இதெல்லாம் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் என்னங்கிற முதல்ல பார்க்கணும். ஏன்னா கஸ்டோடியல் டெத்துன்னு இல்லை, கஸ்டோடியல் மர்டர், கஸ்டோடியல் கொலை போலீஸ் செஞ்சுருக்குன்னு ஒரு பெரிய அளவில் உயர்நீதிமன்றங்கள், அதாவது இந்தியா முழுவதுமே இது பெரிய டாப்பிக்காக போச்சு. அப்போ லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன். இன்றைக்கி சர்வே எடுக்கிறாங்க, தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் சட்ட ஒழுங்கு சரியில்லை சர்வே வருது. அது வந்து ஒன் ஆஃப் த அஜெண்டாவாக இருக்கும் வருகிற எலெக்ஷனில். அப்போ என்ன பண்ண போகிறாங்க? இது எப்படி டைவெர்ட் பண்ணுறது? டக்குன்னு இதை கையில் எடு. இது இந்த பார்த்தீங்கன்னா 10,000 முகாம்கள், இதில் வந்து நகர்ப்புறம் 13-43 சேவைகள், ஊரகம் 15-64-46. இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் பயன்பெறட்டும் தான். ஏன் பயன்பெறல? எத்தனால இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ 5வது வருஷம், இது 3வது டேர்ம். ஆல்ரெடி இருந்திருக்காங்க 1967. அப்போ இத்தனை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அவங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? குடும்பத்தை பெருசாக்கிறாங்க, குடும்ப சொத்தை வளமாக்கிறாங்க, மக்களை வளமாக்கலை. அதான உண்மை. இப்போ நான் கேட்குறேன், இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு இ-சேவை மையம்னு ஒன்று எங்கே தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. நகர்ப்புறத்துலேயும் இருக்குது, கிராமப்புறங்கள்லேயும் இருக்குது. அது யார் கேட்குறாங்க? தமிழக அரசினுடைய தொழில்நுட்ப பிரிவுன்னு ஒன்று இருக்குது, ஒரு துறைன்னு ஒன்று இருக்குது, அது கீழே வருது. அதில் என்ன கிடைக்கிறது உங்களுக்கு? பிறப்பு, இறப்பு, உங்களுக்கு ரேஷன் கார்டு மாற்றுறது, எலக்ட்ரிசிட்டி போர்டில் இது பண்ணுறது, டேக்ஸ் கட்டுறது, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறது, சொத்து வரி கட்டுறது, அப்புறம் வந்து இது விவசாய வரி கட்டுறது, எல்லாமே வருது. அதே மாதிரி திட்டங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது, குடிநீருக்கு, அதுக்கப்புறமா வீடு கட்டு திட்டம், எலக்ட்ரிசிட்டி, எல்லா திட்டங்களும் எல்லாமே அதில் ஆப் இருக்குது, பண்ண முடியும். அப்போ இதுக்கு ஓகே, இப்போது எல்லா கிராமத்துலேயும் இந்த இ-சேவை மையம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. முக்கியமான நகரங்களில் தான் இருக்கும், கிராமங்களில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. இந்த கேம்ப் மூலிமா மக்கள் வந்து பயன்பெறுவாங்க, வராங்க, அவங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் ஏதோ பிரச்சனை இருக்கா மாற்றுறாங்க, ஆதார் கார்டில் ஏதோ பிரச்சனை இருக்கா மாற்றுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறது தானே இந்த கேம்ப் போடுறாங்க. பயன்பெறலையா? இல்லை, நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் கூட்டம் பார்த்துருப்பீங்கல்ல, நான் கூட்டம் பார்த்தேன், எவ்வளோ பேர் வராங்க, கூட்டம் வந்தாங்க, என்ன பண்ணுறாங்க? மனு வாங்குறாங்க, உடனே தீர்வு கிடைக்கிறதா?
நீங்கள் பட்டா இப்போ வந்து டிஜிட்டலில் பண்ணால் நீங்களே ஆன்லைனில் பட்டா பண்ணலாம் வந்திருக்கு, ஏற்ற இறக்கம் பண்ணலாம் வந்திருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ணோடனே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே டேட்டா போயிட்டு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துடுது, ஒரு பட்டா இஸ் ரெடி டவுன்லோட் வருது. அப்போ எதுக்கு அங்கே போய் பட்டா அது தர ஜமா பந்தி நடத்துகிறாங்க. கிராமங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், கிராமங்களில் ஜமா பந்தி நடத்துகிறாங்க. ஜமா பந்தி எதுக்கு? குறை கேட்கும் நாட்கள். அப்போ பட்டால பிரச்சனையா இல்லை சர்வே நடக்கலையா, இதெல்லாம் ரெவென்யூ சம்மந்தமான வருவாய் சம்மந்தம் நடக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அப்புறம் இது நடக்குது, காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டம் நடத்துகிறாங்களா? அப்போ மக்கள் குறை தீர்க்க இடம் தானே. அவங்க பண்ணது இந்த மனுக்கள்லாம் என்னாச்சு? அந்த நடத்துகிற கூட்டம்லாம் வேஸ்ட்டாக காஃபி டீ குடிச்சிட்டு இது பாராளுமன்றத்தை கேண்டீன் போயிட்டு வராங்க. அந்த மாதிரி அதே ஏரியாவில் போயிட்டு வந்தாங்களா? அது பதில் சொல்ல முடியுமா? அதையும் தாண்டி முதல்ல தெரிய வேண்டியது தலைமையகத்தில் இல்லை, இப்போ இந்த கேம்ப் நடந்ததுதான் பிரச்சனையா இல்லை இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த பேர் போட்டதுதான் பிரச்சனையா? இதுவும் பிரச்சனை. கேம்ப் நடத்துறது பிரச்சனை இல்லை, ஊரை ஏமாத்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது மடை மாற்றம். மக்களுக்கே நல்லா தெரியும், தலைமையகத்தில் உங்களுக்கு இது சீஃப் மினிஸ்டர் கிரோல் சாஸ்திரி இருக்குது, முதலமைச்சர் குறைக்க இருக்கும் பிரிவே இயங்குது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கீழே. அதில் நீங்கள் மனு போட்டாலே உங்களோட மனு ப்ராசஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்டு போகுது, அங்கே செய்யணும். அந்த துறை என்ன பண்ணிகிட்ருக்கு? இன்றைக்கி கூட ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் கண்ணமங்கலம் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் வந்து ஜாதி ரீதியாக துன்புறுத்தப்படுகிறான் அப்படின்னு ரொம்ப நாளாக பண்ணி சொல்லி கேட்காம அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அவங்க துன்புறுத்த அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடவடிக்கையே எடுக்கலை. இன்றைக்கி பெரிய ரூபாய் எடுத்தப்பறம் இன்றைக்கி டிவியில் ஓடுது விஷயம். அப்போ அந்த துறைகள் என்ன பண்ணிகிட்ருக்கு? அதை விட்டுடுங்க. ஒவ்வொரு கலெக்டரேட்லேயும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேயும் திட்ட அலுவலர் இருக்கார், ஒரு இயக்குனர் இருக்கார். அது தர கிராமங்களிலும் திட்ட அலுவலர் இருக்கார், இயக்குனர் இருக்கார். அது தர கிராம அதிகாரி இருக்கார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, தாசில்தார்கள் இருக்காங்க. இவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை கேட்கும் நாள் கலெக்டர் உட்கார்றாரு ஆட்சியர். அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தாசில்தார்கள் எல்லாரும் உட்கார்றாங்க, மனுக்கள் பெறப்படுகிறது. அந்த மனுக்களுடைய விதி என்னாச்சு, ஏன் நடக்கலை? அதெல்லாம் நடந்து 10லேருந்து 5 வரைக்கும் இந்த சீட்டில் உட்காந்து வேலை பண்ணியிருந்தால் இதுக்கு அவசியம் என்ன? இப்போ எதுக்கு மக்களை கூட்டு வச்சு பண்ணுறீங்க? அவசியம் என்ன? அப்போ இத்தனை நாள் அவங்க கொடுத்த மனுக்கள் முக்கியமாக நான் சொல்லும்போது இந்த போன தடவை தேர்தலில் இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறச்ச பயணம் போகிறாரு ஸ்டாலின், புகார் பட்டின்னு ஒரு பொட்டியை தூக்கிட்டு போனாங்க, மனு வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு என்ன சொன்னாங்க, 100 நாளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்வு கிடைக்கும் நாங்கள். அதே மாதிரி அந்த 100ங்கிற நம்பரை டயல் பண்ணுங்கள், உடனே எடுப்பாங்க, என்ன பிரச்சனையா தீர்த்துக்கு விடுனாங்க. அது என்னாச்சு? அந்த வாங்கின அந்த ஸ்கீமில் என்னாச்சு? அந்த ஆப் என்னாச்சு? ஏன் ஒன்றும் நடக்கலையே? இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்க, இதை விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு இது நம்ம தமிழகத்தை இப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செய்தி தொடர்பு துறைன்னு ஒன்று இருக்கா? அந்த செய்தி தொடர்பு துறையில் 1008 பேனர் வைக்கிறீங்க, விளம்பரம். இந்த விளம்பரத்துக்கான பணங்களை எஸ்சி எஸ்டி பிரிவில் இருக்கிறத டைவெர்ட் பண்ணி வைக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அந்த கமிஷனில் தொங்கிட்டு இருக்கு, அந்த பிரிக்க வழக்கு. அதை வச்சதுக்கு அப்புறமா அந்தந்த செய்தி தொடர்பாளர் பிஆர்ஓஸ் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்கள் வந்து ஏன் அவங்க கீழே சப் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் இயங்குறாங்க. அவங்க இந்த பேம்ப்ளெட்டில் பிரிண்ட் அவுட் பண்ணி கிராமங்களுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கூட இருந்து இந்த மாதிரி இருக்குது வாங்கன்னு கூட்டின்னு போய் பண்ணியிருக்கலாம்ல 4 வருஷம். இப்போ அவங்கள விட்டுட்டு இப்போ 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ கட்சி ரீதியை பயன்படுத்துறதுக்கே மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை, அப்புறம் பேடி சார் இருக்கார், அவர் அப்புறம் இன்னொருத்தர் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் செயலாளர்களும் அவங்க துறையிலேயே வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் மோதுது. ஏன்? மனுக்கள் வரிசையிலப்பட்டு தீர்வு காணப்படலை. இன்றைக்கி அந்த ஆர்டர் கொடுத்தா கூட அவங்க வந்து செயலாக்கலன்னு சொல்லி கண்டம்ல போய் கை கட்டி நின்றுட்டு வந்தாங்க போகிற வாரம். அப்படி இருக்கச்ச அந்த வருவாய்த்துறை இருக்கிற ஐஏஎஸ் டாப் மோஸ்ட் சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் இப்போ எதுக்கு இங்கே பேச்சாளராக மாற்றினீங்க, செய்தி தொடர்பாக எதுக்கு மாற்றுறீங்க? அப்போ அந்த வேலையை யார் செய்ய போகிறாங்க? ஆல்ரெடி நீங்கள் ஒழுங்காக 10 to 5 வேலை பண்ணியிருந்தானாக்க இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 17,000 ரிட் மனுக்கள் குமியுமா? அது யாரோட இயலாமை யார் பக்கத்தில்? இந்த ஒரு வருஷமே இப்போ 17,000. அப்போ கடந்த 4 வருஷம் எவ்வளோ இருக்கும் பாருங்கள். அப்போ மக்கள் என்ன பலன் அடைஞ்சாங்க? சரி, நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இந்த திட்டங்கள் போட்ட முகாம்னால நீ என்ன சொல்ல வரீங்க? 10,000 முகாம்கள், எத்தனை பேர் இங்கே வாக்காளர்கள் விட்டுருங்க, வாக்காளர்கள் தாண்டி அத்தனை பேர் சின்ன குழந்தை கூட பயனாளி. ஏன்னா இந்த போஷன் அபியான்ங்கிறது மத்திய அரசு திட்டம், அதில் பேரிச்சை மழைலாம் கொடுக்குறாங்க இல்லையா, சத்து உணவு, அது அவங்க பலனாக தானே. அது 6 கோடி மக்களுக்கான பயனாளிகளுக்கு 10,000 முகாம்கள் போருமா? அது என்ன பண்ண, வெறும் மனுக்கள் வாங்குறீங்க. மனுக்கள் எப்போ வாங்க போகிறேன்? நவம்பர் 2 வரைக்கும் வாங்க போகிறீங்க. நவம்பர் 2 முடித்த பிறகு டிசம்பர் 1 மாதம், ரைட்டா? அதுக்கப்புறம் ஜனவரி வந்து எலெக்ஷன் மூடு, கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும். எது அதில் தான் கவனம் இருக்குமே, அரசு இயங்காது.
அப்போ மட்டும் இல்லை, இப்போ இயங்காதனால தான் இப்போ திமுக அரசு என்ன சொல்ல வருதுனாக்க 4 வருஷமாக அவங்க வேலை பண்ணலை, செத்து போச்சு. அதாவது மிஷினரி ஹஸ் டோட்டலி ஃபெயில்டு. ஃபெயிலியர் அந்த பாத்திரத்தை திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல்ங்கிறது மக்களுக்கு அப்பட்டமாக அட்மிஷன் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ மிஷினரி இயங்கவே இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகிடுச்சு. அது விட்டுருங்க. இப்போ இதை வந்து மக்களை போய் ஏன் கூப்பிடுறீங்க? நீங்கள் அவங்க வந்து ஆஃபீஸ் போகணும், ஸ்கூலில் குழந்தைகளை அனுப்பணும், வெயிலில் டென்ட்டை போட்டு எதுக்கு உட்காந்து வச்சு அனுப்புறீங்க? அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மக்களுக்கு பயன் இல்லை, அதில் சில தரப்பட்டவர்கள் பயனடைய போகிறாங்க. இதில் ஒரு பெரிய ஊழல் சொல்லலாமா சொல்கிறேன்னே, பெரிய ஊழல் வெளியில் வரப்போகுது. ஏன்னாக்கா இதில் வருவாய்த்துறை வருது, அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை வருது, அதுக்கப்புறம் SC ST இது வருது, அதுக்கப்புறம் வந்து மகளிர் தளத்திட்ட பிரிவு வருது. அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்கீமை பற்றி வரைச்சு அந்தந்த பிரிவிலேருந்து சில அலுவலர்களை நியமிக்க போகிறாங்க. ஏன்னா ஒத்தரே அங்கே ஆல்ரெடி ஸ்டாஃப் இல்லை, கம்மியாக இருக்கிறனால தான் எக்ஸ்ட்ராவை போட போகிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எடுப்பாங்க, ரெக்ரூட்மெண்ட், அது ஊழியர்கள் நியமனம், அதுக்கப்புறம் இதுக்கான ஊர்திகள் வாங்க, ரைட்டா, அதுக்கப்புறம் அதை இயக்குவதற்கான எரிபொருட்கள், டிரைவர்கள், இவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட்டில் ஸ்கேமராக தான் டெண்டர் என்ன ஆகும்? இது என்ன ஒரு பெரிய ஊழலை வந்து கடைசி நேரத்தில் இதில் ஊழல் செய்வதற்கான முகாந்திரமாக இது அமையுமே தவிர மக்களுக்கு பலன் கிடையாது. இதை புரியாத மக்கள் வந்து எல்லாரும் போகிறாங்க. முக்கியமாக மகளிர் உதவித்தொகை இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல் மேடம் இன்னைக்கு 4 4 வீலர் வச்சுருந்தாலும் கொடுக்கறது தயார்னு விட்டு போனவங்களாம் கொடுக்குறோங்க. நாங்கள் இப்போ முதலையே கொடுத்தவங்களுக்கே பல மாதங்கள் வரலன்னு சொல்லிட்டு 7 இடத்துல புகார் மனுகள் போகிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கி தமிழக அரசு 9,199.59 கோர்ஸ் லேக் கோர்ஸ் மேலே லைபிலிட்டி கடலில் இருக்குது. கடலில் இருக்கும்போது இந்த திட்டங்களை நீங்கள் எப்படி செயலாக்க போகிறீங்க? இன்னொன்று மக்கள் புரிதலுக்கு சொல்ல வேண்டியது, நீங்கள் சாஸ்திரி பவன் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில், அது நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அந்த சாஸ்திரி பவனில் 4வது பிளாக்கில் நீங்கள் போனீங்கன்னாக்கா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுத்தையும் இயக்கிறதுக்கு எப்படி செயல்படுறாங்க, அந்த ஃபண்டை மொத்தமாக தமிழக அரசு வாங்கி செயல்படுத்துதா இல்லை தொடாமையே இருக்காங்கிற டேட்டாலாம் வந்து அங்கே ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க, புரோட்டோகால் ஆஃபீஸர், அவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அப்படியே வெட்ட வெளிச்சமாக வருது. அதில் பாதி ஃபண்டுகள் வந்து செயலாக்கப்படாமல் அப்படியே நிற்குது. இப்போ எதுக்கு முகாம் போடுறீங்க? அப்போ இத்தனை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முக்கியமாக சொல்ல வேண்டியது SC ST பிரிவு பழங்குடியிருங்க. இந்த குழந்தைகளுக்கான ஸ்காலர்ஷிப்ங்கிறது 1லேருந்து 5, 6லேருந்து 12 ஸ்கூலில் எடுத்துப்போம். ஸ்கூலில் வந்து உயர்மட்ட கல்வித்துறை இருக்குது, அதுக்கு அதுக்கப்புறம் கல்வித்துறை இருக்குது, பள்ளி கல்வித்துறை. இந்த பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபண்டை வரவழிச்சிட்டு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வாங்கி ஆரம்பிச்சு கொடுத்து போடுங்கன்னு. ஆனால் அதை விடுத்துட்டு அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரே ஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் RTI பெட்டிஷன் நாங்கள் போட்டதில் பாதி ஸ்கூலில் ஆரம்பிக்கவே இல்லை. இதையும் தாண்டி தமிழக பாஜகவில் போன வருஷங்கள்லாம் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவுன்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்து அந்த பிரிவான முகாம் போட்டாங்க, ஒவ்வொரு பூத்துலேயும் போட்டாங்க. இவங்க இப்போ தான் போடுறாங்க, ஒவ்வொரு பூத்துலேயும் போட்டாங்க. போட்ட போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் அவங்க மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போகும்போது அவங்க சொன்னது அப்படி இருக்குங்கன்னாங்க. ஸோ ஸ்கூலில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, நான் பணமே போடலைங்க, அக்கௌண்ட் ஆரம்பிச்சது. அந்த பணம் எங்கே போச்சு? அப்போ அந்த குறைகளை அங்கே அதை பற்றி இங்கே எதுக்கு தீக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ ரூல்ஸ் எப்படி செயலாக்கணுங்கிற ஒரு வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு திட்டங்களில், அதை செயலாக்காமல் இப்போ எதுக்கு முகாம் பண்ணுறீங்க? முகாமில் வாங்கிட்டு உடனே கிடச்சிருமா? அடுத்தது நீங்கள் பாருங்கள், சமாநிதி, கிசான் சமாநிதி, விவசாயிகளுக்கான திட்டங்கள். விவசாயிகளுக்கு அது இது நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமப்புறத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சேவை கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. இப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது பெரிய அளவில் மாற்றம் பண்ணியிருக்காரு அமித்ஷா தான் அவருக்கு துறை அமைச்சர். அதை வந்து டைம் எடுத்து தமிழக அரசு செயலாக்கும் போது கூட்டுறவுத்துறையில் எவ்வளவு கையாடல் நடக்கிறது, ஜன கேஸுகள் ரிஜிஸ்டர் ஆகுது. அப்படி இருக்குச்சு நீங்கள் முகாம் பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? அப்போ அந்த நஷ்டஈடு இருக்குது. அப்போ எப்படி மக்கள் பலன் அடைஞ்சாங்க நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் ரெண்டாவது, இப்போ அந்த காலத்தில் வர வேண்டிய மானியங்களில் வராததை இப்போ எப்படி அதை டைட் ஓவர் பண்ண போகிறீங்க? இப்போ தான் மனுக்களை வாங்க போகிறீங்க, வாங்கி அதனுடைய பலன் எப்படி கிடைக்க போகுது? 100 சொல்லி அதுலேயும் கிடைக்கல, குறை தீர்க்கும் நாட்கள் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இப்போ எதுக்கு இந்த முகாந்திரம்? இது தேவையா இந்த விஷயம்? அப்புறம் இன்னொன்று, ஓரணியில் நாம், இது 3ம் கனெக்டடாக வருதுன்னு சொல்கிறேன். ஓரணியில் நாம்னா கேட்டால் எல்லாரையும் ஒன்றா சேர்க்குறீங்க. எல்லாரையும் ஒன்றா சேர்த்துட்டு ஆட்சி எதிர்க்கட்சி எங்கே இருக்கும்? அவசியம் என்ன? சரி, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க திமுகங்கிற ஒரு கட்சி தன்னுடைய உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? வீடு தோறும் மக்களை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு
அவங்கள்ட்ட பக்கத்தில் இருந்துட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் மெம்பர்ஷிப் ஆகிறதா மொபைல் வாங்குவாங்க. இது தனி மனிதனுடைய ப்ரைவேட் ட்ராவலிங் தி ப்ரைவசி அகெயின்ஸ்ட் இல்லையா? ஒருத்தருடைய தனி சுதந்திரத்தை உள்ள நுழையலாமா, செய்யலாமா? ஒன்றும் இல்லை. பாஜக வந்து என்ன பண்ணாங்க, மும்மொழி கொள்கையில் வந்து குழந்தைகள்கிட்ட எல்லாம் விருப்பப்பட்டால் கையெழுத்து கேட்டாங்க. அந்த முகாம் நடத்தினதுக்கு போலீஸாரை வச்சு அடக்குமுறை செஞ்சு பண்ண விடாதபடி பண்ணாங்க. அப்போ ஒரு விருப்பம் தான், கையெழுத்து தான் கேட்டாங்க, மெம்பர்ஷிப்பில் கேட்கல அவங்க. அப்போ வந்து அது இவ்வளோ கொடூரத்தை காட்டின திமுக இப்போ எப்படி அவங்க வந்து கேடஸ் அனுப்புவாங்க? என் வீட்டு உள்ள வந்து எனக்கு என் ஃபோனை வாங்கி பண்ணுறது மெம்பர்ஷிப் இல்லை, அதில் டேட்டா வாங்குறாங்க. எதுக்கு டேட்டா வாங்குறீங்க? என்ன டேட்டா வாங்குறாங்க? ஓடிபி தானே வாங்குறாங்க. அதுலேருந்து எப்படி டேட்டா எடுக்கும்? ஓடிபி நீங்களே உங்களுக்கே தெரியும், மக்கள் வந்து ஓடிபி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது. அதில் இப்போ என்ன சொல்லுது, அந்த மின்னணு துறையானது ஓடிபியில் பல ஸ்கேம்ஸ் வருது, கொடுத்துடாதீங்க யாரும், இட்ஸ் ப்ரைவேட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ப்ரைவேட் ஆப்ரேஷனுக்கு ஓடிபி நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அது தவறு. ஒரு தமிழக அரசனுடைய ஆளும் கட்சியானது செய்யலாம் அந்த வேலையை. அந்த மாதிரி வேலையை வந்து போலீஸை வச்சு அடக்க வேண்டியது தமிழக அரசனுடைய கடமை. இப்போ அவங்களே செய்கிறாங்கனாக்க அப்போ டிபார்ட்மெண்ட்டே அங்கே தப்பு செய்யுது, அரசே தப்பு செய்யுது. அரசே கொலை பண்ணுது, மக்களை பாதுகாப்பு கொடுக்காம அரசே வந்து விதிமீறுதல் பண்ணுது. அப்போ அடக்குமுறையை கையாளுதா? நான் எனக்கு விருப்பப்படலைங்க, நான் மெம்பராகிறதுக்கு, என் வீட்டு உள்ள பொண்ணு எதுக்கு கதை தட்டுறீங்க, என் ஃபோனை கூட எதுக்கு மிரட்டுறீங்க? இது என்ன அர்த்தம்? அப்போ இது குடியரசு நாடா, ஜனநாயகனா, தாலிபான் நாடா? அப்போ எங்கே ஜனநாயகம் இருக்குது? ஜனநாயக நாட்டில் இது அலௌடா? இது வந்து உயர்நீதிமன்றத்தை வழக்கா போல ஏற்றுப்பாங்களா இல்லையா? கட்டாயம் ஏற்றுப்பாங்க. நீங்கள் எப்படி ஒருத்தரை வந்து தொந்தரவு பண்ணி இதில் எங்கள் முகாமில் சேரணுங்கிறத ஏற்றுப்பாங்களா? அது வச்சுக்கோங்க. அடுத்து இது வருவோம். இதில் வர பயனாளிகள்லாம் வந்து மத்திய அரசு இல்லைன்னா மாநில அரசுன்னு வராங்க. மத்திய அரசு வச்ச மாநில அரசு வரைச்ச நீங்கள் இத்தனை நாள் வந்து மத்திய அரசு நிதி கொடுக்கல, கேட்ட நிதி வரல, அதுக்கப்புறம் பிஎம் ஸ்ரீநிதி வரல, அது வரலன்னு சொன்னீங்க. அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறீங்க? எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராடி வாங்கி கொண்டு வருவாங்க. போராடி வாங்கி கொண்டு வந்த முகாம் எதுக்கு போடுறீங்க? இதனால் இவங்க பயனாளிகளை மாறி இருப்பாங்களே. அப்போ செயலாக்காது யாது? நீங்கள் தான் 4 வருஷம் செயலாக்கலை. உங்களுக்கு டாஸ்மாக் ஊழலை பார்க்குறதுக்கும் எவ்வளோ? 39,000 கோடி அவங்க சொல்கிற கணக்கு. ஆனால் பட்டனாக்கா அது லட்சக்கணக்கில் ஓடுங்கிறாங்க. அதையும் தாண்டி மணல் 5,000 கோடி, அதுக்கப்புறமா 60 கோடி இந்த இது சொல்கிறாங்களே வேஷ்டி இலவச வேஷ்டி அதில். ஸோ இப்படி இந்த ஊழல் செய்வதில் என்னைக்கு இது செய்கிறாங்கங்கிறதுக்கு சொன்னாலும் முகாந்திரம் அவங்களே ஒப்புதல் கொடுக்குறாங்க. எப்படி? இன்றைக்கி மதுரையில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்தின மாநில நகர்ப்புற உறுப்பினர்கள், கவுன்சிலர்ஸ், அப்புறம் ஊராட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேர் ரிசைன் பண்ணுங்கள். நீங்களாம் ரிசைன் பண்ணலைனாக்கா இப்போ ஊழல் புகார் வந்தால் ஆக்ஷன் எடுப்பா சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் நடந்திருக்கு? இந்த முகாம் நடத்துவதற்கு காரணமே செயலாக்கம் இல்லை. இப்போ நீங்கள் மிரட்டி பணம் வாங்குறத அவங்க கவனம் செலுத்தினாங்களே தவிர, இப்போ ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இருக்காங்க பொறுப்பாக. அதையும் தாண்டி நகராட்சியில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, பஞ்சாயத்து உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்களாம் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்க உங்கள் ஆளுங்கட்சி? இன்றைக்கி சென்னையை எடுத்துப்போம். சென்னை மண்டலம் இருக்குது. அந்த 15 மண்டலத்தில் 200 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, ஒரு மேயர் இருக்காங்க. ஏன் ஜல்ஜீவன் திட்டம்லாம் அந்த மண்டலத்து வழியாக செயலாக்கப்பட வேண்டும். இன்றைக்கி 1 கோடி குடிநீர் திட்டங்கிறது ஜல்ஜீவன்கிறது மத்திய அரசு திட்டம். 60 லட்சம் பேருக்கு இன்னும் செயலாக்கப்பட்டிருக்கு. அது காரணம் அவங்க வந்து மத்திய அரசு வந்து அவங்க துறை அமைச்சர்களை இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. ரெக்கார்டை காட்ட சொன்னால் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன் செயலாக்கலை? செயலாக்கம் பண்ணாதனால தான் மக்களை எப்படி வந்து அவங்கள பாதிக்கிறது, எப்படி தான் பக்கம் கொண்டு வந்து அடுத்து ஆட்சியை பிடிக்கிறது எப்படி? ஏன்னாக்க அவங்க கூட்டணிக்குள்ளே தகராறு, வெளியில் போகிற உள்ளே இருக்கேங்கிறாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 20 தான். இன்றைக்கி 40 நோக்கி ஓடுறேங்கிறாங்க. 40 நோக்கி ஓடுறேன்னா இதாக பண்ணியிருக்கணும், பண்ணாதான் மெம்பர்ஷிப் ஆவாங்க. பண்ணலை. அதெல்லாம் முகாம் ஒன்று போடுவோம், ஒரு ஏமாற்றுவோம், இவங்களுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், அதில் ஜிபே பண்ணுவோம். இது பணப்பரிமாற்றத்திற்கான வழிகளை எதுக்கு? எலெக்ஷனுக்கு பாதுகாப்பாக நடப்பதற்கான முகாமை தவிர செயலாக்க முகாமே கிடையாது. சரி, முன்னே வச்சுப்போம். இங்கே பாருங்கள், இப்போ துணை முதலமைச்சருடைய போர்ட்ஃபோலியோ என்னங்க? திட்ட செயலாக்க அமைச்சர். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நாள்? அவர் பார்த்துருக்கணும் இல்லை? எல்லா திட்டங்களும் செயலாக்கியிருக்காங்களா? எல்லாம் பார்த்துருக்கணுமா இல்லையா? பார்க்கல இல்லை? இப்போ என்ன அப்போ எப்படி அவர் துணை முதலமைச்சராக இருந்தார்? அவருடைய வேலை என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்போ அந்த என்ன நடத்தினார்? கார் பந்தயம். அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். விளையாட்டுத்துறை அமைச்சர், கார் பந்தயம். விளையாட்டுத்துறையும் ஒரு பயனாளிகள் திட்டம் தானே, செயலாக்க திட்டம் தானே அது. அதுக்கப்புறம் வந்து இது வச்சாங்க, இந்த செஸ் ஒலிம்பியாட். இந்த மாதிரி கவனம் போனதில் ஏன் மற்ற இதில் போகலை?
இப்போ உஜ்வாலா திட்டம்னு இருக்குது, மத்திய அரசோட திட்டம் தான், அது நீங்கள் தான் செயலாக்கணும். இப்போ அதுக்கான அப்ளிகேஷன் நீங்களே டவுன்லோட் பண்ணி இப்போ ஏற்றலாம். ஏன் அங்கே கூப்பிடுறீங்க? ஏன்னா இங்கே கூப்பிட்டு மனுக்களை வாங்கி பண்ணி கொடுக்குறச்ச அதில் ஒரு கரப்ஷன், அதில் ஒரு கையூட்டு நடக்கும். இது பண்ணி கொடுத்துருக்கேன், இவ்வளோ ரூபா கொடுங்க கட்டிங்க. ஸோ இது பலன் இல்லை, இது ஊழலுடைய தாற்பயத்தை அதிகரிச்சு போகிறது. இதனால் மக்கள் நஷ்டம்தான் அடைய போகிறாங்க. அவங்க வெயிலில் தன்னுடைய வேலையை விட்டுட்டு போகிறதும் இல்லாமல் கைப்பணம் போக போது அவனுக்கு பலனும் வராது. ஏன்னாக்க நவம்பர் 1 மாதத்தில் அத்தனை அப்ளிகேஷன் டிஸ்போஸ் பண்ணுவாங்களா? அத்தனை துறையில் வேகமாக பண்ணிட முடியுமா? இது சாத்தியமா? அது சொல்லுங்கள், சாத்தியம் கிடையாது. அதனால் இத்தனை நாள் அத்தனை திட்டங்களையும் பண்ணாமல் மத்திய அரசு பணம் கொடுக்கவே நிதி கொடுக்க மறுக்கிறது, மத்திய அரசு ஓரவஞ்சனை பண்ணுது, ஒன்றிய அரசு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஓரவஞ்சனை பண்ணி மக்களை ஏமாத்தினது யாருங்கிறது அப்பட்டமான ஒப்புதல் வாக்கு மூலம் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. இதை மறுக்க முடியுமா? சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் தண்ணி இத்தனை நாள் கொடுக்கணும்னு எனக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை நீங்கள் குடிநீர் கனெக்ஷனை கொடுக்காம நீங்கள் பொட்டியில் போட்டு வச்சுட்டு வேறு எதில் டைவெர்ட் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் மினிட்ல அந்த நஷ்ட ஈடை வந்து தமிழக அரசு கொடுக்குமா? அந்த பயனாளிக்கு கொடுக்க வேண்டியது கடமை தானே. அந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறலைனாக்க அந்த நஷ்ட ஈடை இப்போ நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து தவறினாக்க டிஃபால்ட்டில் ஃபைன் போடுறாங்களா இல்லையா? அப்போ இவங்க கொடுக்கணுமா இல்லையா அந்த நஷ்ட ஈடு? இப்போ ஒரிஜினலுக்கே இங்கே பணம் இல்லாத போது இது எப்படி செயலாக்க போகிறாங்க? அதுக்கு விளக்க உரை தருவார முதலமைச்சர், ரைட்டா? இதனால் தன்னுடைய செலவு, தன்னுடைய பேர், தன்னுடைய தகப்பனாருடைய ஃபோட்டோ வரத்துக்கு தான் இது நடத்துகிறாங்க. யாருடைய இது பணத்தில்? நம்ம வரி பணத்தில். ஓகே, அப்போ நம்ம வரி பணம் வரைச்ச பேரையே இது வைக்கிறீங்க. இல்லை, இப்போ கடந்த முறை ஆட்சியில் கூட எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது அம்மா மறைந்ததுக்கு அப்புறம் அம்மா ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோலாம் வச்சு தானே பண்ணிட்டு இருந்தார் எல்லா திட்டத்துக்குமே. ஏன் அதுக்கு எந்த எதிர்ப்புமே வரல யாருக்கிட்டையும்? ஏங்க இப்போ அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, எம்ஜிஆரோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திராவிட இவங்களே இல்லை, தமிழகத்துமே சொல்கிறேன். நாங்கள் 1967 இன்னிய வரைக்கும் அவங்கவுங்க யார், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா மேடம் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து வேறு வேறு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஜனநாயக ரீதியாக அவங்க தலைவராக ஆனாங்க. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஆரம்பம் 1, 2, 3 அடுத்து 4 எப்போ வரும் தெரியாது ஃபோட்டோ, ரைட்டா? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இது ஜனநாயகமா? அது கட்சி ரீதியாக செய்கிறது தவறு. ஏன்னாக்கா அந்த பிரைம் மினிஸ்டரை போடணும், அந்த பிரசிடெண்ட்டை போடணும், அந்த சீஃப் மினிஸ்டரை போடணும். இது தவிர மாநில அரசுடைய விளம்பரம் வந்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஒரு மாநில அரசினுடைய விளம்பரம் என்னன்னாக்கா சுயமகளிர் கூட மத்திய அரசு தான், அவங்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. அப்படி அப்புறம் மக்கள் மருந்தகம், அது எது? மத்திய அரசினுடையது. அந்த மருந்தகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, தமிழக வீடு தேடி மருத்துவம் சொல்லி போட்டீங்க. அந்த வீடு தேடி மருத்துவத்தை கலைஞருடைய போட்டோ. ஏன்? அது அந்த திட்டம் தானே. அப்போ உங்களுடைய மாநில அரசாக இருந்தால் கூட அந்த மாநில முதலமைச்சருடைய போட்டோ இந்த கோபுர சமையலாம் நிறுத்த வேண்டியதானே. இதை கூட உயர்நீதிமன்றம் பலமுறை இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி கூட ஒரு வழக்கில் கண்டிக்குது. எதுக்கு கலைஞரோட ஃபோட்டோ போடுறாங்க? இஸ் நோவேர் இன் த ஃபீல்ட், ஒய் யூ ஆர் புட்டிங் இன் த பேப்பர் ஆட் அப்படின்னு கேட்குது. ஈவன் நேமிங் த ஸ்கீம்ஸ் ஒய் ஆஃப்டர் ஹிம், எதுக்கு திட்டங்கள் கூட அவர் பேரை வைக்கிறீங்கன்னு. கலைஞரின் கனவு வீடுங்கிறாங்க. அது எப்படி? அவர் சொந்த காசுல போட்டு கொடுக்குறாரு, அறக்கட்டளையிலேருந்து கட்டி கொடுக்குறாங்களா? அதில் போட்டு பாருங்கள், மோடி திட்டம்னு சொல்லலை, மோடி வீடுன்னு சொல்லலை, பிரதமருடைய வீடுன்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி மோடி இருக்கலாம், நாளைக்கு யாராவதுலாம் எக்ஸ்ட்ரா ஒய் வரலாம். அப்படி தான் நேமிங் இருக்குது மத்திய அரசு திட்டங்களில். இவங்க எப்படி பண்ணுறாங்க? அதனால் இது வந்து ஊழலுடைய உச்சகட்டத்தை தான் நோக்கி போகுதே தவிர மக்களுக்கு எந்த பலனும் வரப்போகிறது இல்லை. நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரு திட்ட ஒருத்தருக்கு கிடச்சிட்டுன்னா கட்டிங், இன்னொன்று மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு எப்படி தன்னுடைய வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்கு தயாராகிறது, அந்த ரூட்டு. அதையும் தாண்டி என்னன்னாக்கா நாங்கள் செயல்படுறோம்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிற பாலியல் குற்றங்கள், கொலை கொள்ளைகள், குடிபோதையில் பசங்க அடிச்சுட்டு வெட்டி மடிகிறது, தாக்குதல்கள், இந்த மாதிரி வன்முறை, லா அண்ட் ஆர்டர் டோட்டலி பிரேக் டவுன், எல்லாத்தையும் கவரப் பண்ணுறது எப்படி? இது ஒரு முறை. இப்போ பாருங்கள், எல்லா இடத்தையும் எவ்ரி 2 minutes நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருது ஆடு. இதுக்கான பணம் எங்கேருந்து வந்தது? யார் கொடுத்தது? நம்மளுடைய வரி பணம். அது எப்படி நீங்கள் பண்ணலாம்? அது நான் ஒரு தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணுன்னாக்க உங்கள் இப்போ கலைஞருடைய தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கணும்னு ஒரு திட்டத்தை, இலவச திட்டத்தை எடுத்த பொழுது அது குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தொடரப்பட்டு நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொன்னீங்க? உங்கள் சொந்த கட்சியிலேருந்து காசுலேருந்து கொடுப்பதான் சொல்லியிருக்கீங்க. இப்போ எதுக்கு அரசு திட்டத்திலேருந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டால் அந்த வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்குக்கு முடிவுக்கு வந்ததுனாக்க இப்போ செயலாக்கப்படுற அத்தனை திட்டங்களுக்கும் அந்தந்த தமிழக அரசுகள் கட்சிகள் வந்து கொடுத்தாகணும். இப்போ நாங்கள் கேட்குறோம், தமிழக அரசு இலவசத்தை கொடுப்பதற்கு
முயற்சிக்கிறது. இந்த மத்திய அரசு திட்டங்களை வந்து ஏதாவது இலவசமாக கொடுக்கறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயுள் காப்பீட்டு, இப்போ இதில் கூட தொழிலாளர் காப்பீடுங்கிற பிரிவு காட்டுறாங்க. அதில் தொழிலாளர் காப்பீட்டுங்கிறது மத்திய அரசினுடைய சுரக்ஷித் பீமா யோஜனா. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இளைஞர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறேன், ஒரு பேங்க் பாஸ்புக்கை பாருங்கள். ஏப்ரல் மாதம் நான் கடைசியில் வரும், இல்லை மார்ச் மாதம் எண்டில் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா 40 ரூபா 20 ரூபா பிடிப்பாங்க, ஆட்டோமேட்டிக் டிடெக்ஷன். அது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிடென்ட் கிளைம் 2 lakhs. நீங்கள் எங்கேயுமே போக வேணாம், அந்த பேங்க் ஆஃபீஸர்கிட்ட போய் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணிக்க பாலிசின்னு ஆட்டோமேட்டிக்காக ஆகிட போகுது. உங்கள் கையில் கைவிட்டே கிடையாது, ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல். ஓகே, இப்போ இதை வந்து தொழிலாளருடைய நல பிரிவுன்னு சொல்லி ஒரு ஆப்பை காட்டி ஒரு மனுவை காட்டி பண்ணுற அவசியம் என்ன? இப்போ தொழிலாளர் நலத்துங்கிறது பிரிவில் கூட இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 மாதம் முன்னாடி ஒரு ஆடு கொடுத்தாங்க. என்ன ஆடு கொடுத்தாங்க? விஸ்வகர்மா யோஜனா வந்து கைவினைஞர் திட்டம். விஸ்வகர்மா யோஜனா மத்திய அரசு திட்டத்தை குலத்தொழிலாக காட்டுறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதில் வந்து கைவினைஞர் திட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, மீனவருக்கான வலை பின்னுதல். அப்போ அந்த மீனவர் ஒரு சமுதாயத்துக்கு அது குலத்தொழிலாக தானே காட்டுறீங்க. அப்போ எப்படி அந்த திட்டத்தை எதுக்கு இந்த ஆப்பில் திருப்பி காட்டுறீங்க? அது ஆல்ரெடி இருக்குல்ல, அவங்களே மக்களே வந்து போடுவாங்கல்ல, போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க்கில் சேங்ஷனாக பண்ணுங்கள். அதே மாதிரி ஆடு வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, அதுக்கப்புறமா ஆடுகள் வளர்ப்பு, மாடுகள் வளர்ப்பு, இந்த திட்டங்களில் விவசாய கிசான் சம்மான் நிதியில் வருது, மத்திய அரசு திட்டம். அதில் லாக்ஆன் பண்ணுறதுக்கான வெப்சைட் இருக்குது. இங்கே இருக்குது சைதாப்பேட்டையில் ஹெட் ஆஃபீஸு. நீங்கள் வீட்டிலேருந்து உட்காந்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு குறியீடு ஐடி நம்பர் வந்துடுது. அந்த ஐடி நம்பர் வந்தோன்னா அந்தந்த பஞ்சாயத்தில் போனீங்கன்னாக்க அவங்க ஒவ்வொரு மாதமும் ரெவ்யூ மீட்டிங் வைக்கிறாங்க. வச்சதுக்கு அலாட்மெண்ட் ஆனால் அந்த கம்யூனிகேஷன் எஸ்எம்எஸ்ஸே வருதுங்க. அப்போ இது எதுக்கு முகாம்? இதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செயல் தொடர்பு துறை இருக்கு இல்லையா, செய்தி தொடர்பு துறை, அவங்க என்ன வேலை பண்ணாங்க? மக்களுக்கு புரிதல் உண்டாக்குனாங்களா? பேம்ப்ளெட் கொடுத்து சொல்லி கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? அது அதுக்கு நீ என்ஜிஓஸ் வேறு அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, ரைட்டா? என்ஜிஓஸை பற்றி இப்போ இது சாலையோர வியாபாரி அதுவும் ஆப் காட்டுறாங்க இதில். அதில் ஆப்பில் அந்த ஆப் தேவையில்லையே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அந்த தமிழ்லேயே போட்டிங்கன்னா வரும். அதில் போட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஐடி வந்து அங்கே போகும் கார்பரேஷனுக்கு. சரி, நகராட்சி பொறுத்தவரை கார்பரேஷன் ஒவ்வொரு மண்டலையும் ஆஃபீஸர் இருக்காங்க, ஒரு என்ஜிஓஸ் இருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே நேராக பேங்க்கு போகுது. பேங்க்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வரல டெபாசிட், அந்த அக்கௌண்ட் கூட ஜன்தன் அக்கௌண்ட்டில் தான் போட முடியும். அது 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். அது யாருது? மத்திய அரசு திட்டம். அதை நீங்கள் எப்படி ஆரம்பிப்பீங்க? கூட்டுறவுத்துறையாக இருந்தாலும் அதுலேயும் ஜனதா அக்கௌண்ட்டில் ஆரம்பிக்கணும். இவங்க தான் கொண்டு வரணும். அதுக்கு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில். ஸோ எல்லாமே இப்போ செயலிகளாக பயன்படும் போது நாங்களே வீட்டில் உட்காந்து பண்ணுறது, மக்களை வந்து ட்ரெயின் பண்ணி என்ஜிஓஸ்லாம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, கிராம அலுவலர்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் வேலையே செய்யலை. 4 வருஷம் தூங்கி பெட்டை போட்டு நல்லா தூங்கி எழுதிட்டு கலெக்ஷன் கமிஷன் கட்ட பஞ்சாயத்து அதை நடத்திட்டு இப்போ இந்த முகாம்ங்கிறாங்க. இந்த முகாம் கூட 10,000 முகாம் பத்தாது. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்படின்னா மக்களை ஏமாற்றி 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 பொய் சொல்லி எப்படி ஆட்சியில் அமரணுங்கிறதுல கை தேர்ந்தவங்க இந்தியாவிலே இருக்கிற கட்சி எதுனா திமுக. அதுதான் இன்றைக்கி அவங்க அழகாக எடுத்துக்கிட்டு போய் உங்களிடம் ஸ்டாலின், இனி அஜித்குமார்கிட்ட போகலை, எங்கே போகலை, ஒரு பொண்ணு தீ பிடிச்சி இறந்தானாக்கா அந்த வீட்டில் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கவுன்சிலரே வர மாட்டேங்கிறாங்க, மாமன்ற உறுப்பினர்களை, சட்டம் உறுப்பினராக மாமன்றத்தில். அப்புறம் இவர் எங்கேருந்து வருவார்? அன்றைக்கி கொட்டு மழையில் கொடையை பிடிச்சிட்டு போய் கலெக்ஷன் பண்ணுறதா அந்த லெட்டர்லாம் வாங்குறாரு. வாங்கி அவங்களுக்கு போய் கிடைச்சதா, பதில் வந்ததா? இந்த மாதிரி எத்தனை தடவை போனார் ரோட் ஷோ, எங்கே பதில் வந்தது? அதுவும் குறை தீர்க்குங்க வாங்க, அந்த குறையெல்லாம் எங்கே போச்சு? அப்போ போர் பண்ணுங்க எங்கே போகுது? அதனால் மக்களுக்கு நல்லா தெரியுது. இன்னொன்று, இப்போ சில பேருக்கு பலன் அடைஞ்சதுங்கிறேன். அந்த பலன் அடைஞ்சவங்க யாரும் போய் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான் போகிறது. இப்போ சுயமகளிர் கூட கிளாசிக் எக்ஸாம்பிள். எப்படின்னாக்க இந்த கரண்ட் பட்ஜெட்டில் 12 லட்சமாக மத்திய அரசு இன்க்ரீஸ் பண்ணிச்சு. அந்த 12 லட்சம் என்ன தொழில் பண்ண போகிறோமோ அந்த ப்ரப்போசலை கொடுத்து அந்த பட்ஜெட் கிளியரன்ஸ் வந்தோன்னா அந்த பேங்க்கில் குழுக்கள் மேலே ஆரம்பித்து ஒரு செக்ரட்டரி, ஒரு தலைவி வச்சு வருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பணத்தை வாங்கி கந்து வட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ பேங்க்கில் போய் தேடி போய் கலெக்ஷனுக்கு போனால் அவங்க மிரட்டப்படுகிறார்கள் வங்கி அலுவலர்கள், ரைட்டா? அதே மாதிரி சாலையோரம் 10,000 ரூபா அதை வாங்கிட்டு ஃபேக் அட்ரஸை கொடுத்துட்டு ஓடி போயிருக்காங்க. போய் கலெக்ட் பண்ணால் கிடைக்கல. இன்றைக்கி யார் இந்த ஒப்பாரி வைக்கிறது? யார்? பேங்க் மேனேஜர்ஸ். அவ்வளோ ரீகலெக்ட் பண்ண முடியல. இந்த அளவுக்கு ஊழல் செயலாக்கத்தில். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பயன் கொடுக்க போகிறாங்க? இப்போ புரிஞ்சதா இதனுடைய அர்த்தம் என்னங்கிறது? ஓகே, ஓவராலாக இந்த திட்டம் வந்து பயனளிக்குமா? டோட்டல் ஃபெயிலியர். ஏங்க இது கிளியர் அட்மிஷன் அந்த ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் வேலை பண்ணாதனால தான் இப்போ வந்திருக்கு. வேலை பண்ண 3 மாதத்தில் மனு வாங்கி வேலை பண்ண போதா? மக்களை ஏமாற்றினாங்க. இப்போ சரி 20 தேர்தல் அறிக்கை கூட அவங்க முடிக்கல.
கொடுத்த ஃபஸ்ட்டு தேர்தலுக்கு என்ன? மாநில சுயாட்சியை பெற்றுத் தருவோம், கவர்னர் போஸ்ட்டை நீக்குவோம், நீட்டு ரத்து. அதுக்கு முகாம் போடுறாங்களா சொல்லுங்க? இதெல்லாம் என்னாச்சு? 20 திட்டங்கள் கூட 20 வாக்குறுதிகள் கூட சேர்த்தேன். இப்போ இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க பகுதி நேர ஆசிரியர்கள். ஆச்சா, அந்த பகுதி நேர ஆசிரியர்களை நீங்கள் நிரந்தரமாக்கேன்னு சொன்னீங்க. இப்போ ஏன் பண்ணலன்னு கேட்டால் நாங்கள் சும்மாவது சொன்னோங்க. நாங்கள் சும்மாவாக சொல்கிறது குடியரசு நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ உங்கள் வீட்டில் வந்து அப்படினாலும் பண்ண சும்மா இருப்பீங்களா? இப்போ உங்கள் வீட்டில் தண்ணி வருதுலனாக்கா உடனே இப்போ என்னங்க அது சாக்கடை திட்டத்தை கூட வந்து ஆப்பில் வந்து குறை தீர்க்க கொண்டு வராங்க. அங்கே போய் என்னங்க குறை கேட்குறது? நீங்கள் மழை காலத்தில் என்னங்க பண்ணீங்க? ஸ்டாலின் உங்களிடம்னாக்க மழை காலத்தில் வந்தாரா? வீடு வீடாக வந்தாங்களா? இப்போ எதுக்கு வீடு வீடாக வரீங்க நீங்கள்? மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஜனநாயக நாட்டில் என்ன வந்து மழை காலத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, தண்ணி என் வீட்டில் நிற்குது, பூச்சி புழு சுற்றிது, குழந்தை ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அப்போல்லாம் தேடி வரல, இப்பயே வரீங்க. அதனால் மக்களை ஏமாறாதீங்க, அலர்ட்டாக இருங்க. பணத்தை கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அதுவே அரியஸ் நிற்குது. இது பலனடைய போகிறதில்ல, மடைமாற்றம் செய்யல. இது பெரிய ஊழல் சக்தியை தான் உருவாக்க போகுது. இது வந்து இந்த ஆட்சி போகும் பட்சத்தில் அடுத்த ஆட்சி வரும்போது இதை பற்றி ஒரு மெகா ஊழல் ஸ்கேம் வெளியில் வரும். சாண்டு, டாஸ்மாக் இது எது சேர்ந்து வரச்ச மக்கள் புரிஞ்சுப்பாங்க இது உண்மைத்தன்மை என்னன்ட்டு. அதுதான் எங்களுடைய கருத்து. ஓகே, உங்கள் நேரத்துக்கும் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.